வெல்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு ஆசிரியர் தமிழன் சேனல். நாம இன்னைக்கு வந்து ஃப்ரைடேக்கு உண்டான வீடியோ பார்க்க போகிறோம். ஃப்ரைடே வந்து சமூக அறிவியல் பார்க்கணும். அதாவது 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்மில் புவியியலும் குடிமையியலும் ரெண்டு பாடம் தான் இருக்குது. முழுமையாக இன்னைக்கு பார்த்துட்டு போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து புவியியலில் 2 பாடம் இருக்குது. ஒன்று வந்து பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம், அடுத்தது நிலப்பரப்பும் பெருங்கடல்களும். அதே போல் அடுத்ததாக இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமையியல்ல வந்து பன்முகத்தன்மையினை அறிவோம், சமத்துவம் பெறுதல். இந்த 4 பாடங்களுக்கு உண்டான 1 மார்க்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். சரி வாங்க, ஃபர்ஸ்ட் வந்து குடிமையியல்ல வந்து பன்முகத்தன்மையினை அறிவோம், அது நம்ம பார்க்கலாம். பாருங்க, 1 மார்க்ஸாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதை பார்க்க போகிறது வந்து இந்த 2 பாடங்களுக்கும் குடிமையிலும் சரி புவியியலும் சரி 1 மார்க்ஸ் டைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, எப்படி பாருங்க, இந்தியாவில் அதிகம் மழை பொழியும் பகுதி வந்து மேகாலயா. அங்க இருக்கக்கூடிய மவுண்ட் சின்ட்ராம். ஓகேங்களா? ஒரு நிமிஷம். மேகாலயாவில் மவுண்ட் சின்ட்ராம் என்ற இடம் தான். ஓகே, இந்தியாவில் குறைவான மழை பொழியும் பகுதி இது ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஜெய்சால்மர். ஓகேங்களா? அடுத்து, பொது நலனுக்காக மக்கள் இணைந்து வாழும் இடம் சமூகம் என அழைக்கப்படுகிறது. இணைந்து இந்த நிலை வரக்கூடாது. விவசாயிகள், தொழிலாளர்கள், கைவினைஞர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணாக்கர்கள், இது எல்லாமே உள்ளடக்கியது சமுதாயம். சமுதாயத்தின் அடிப்படை அலகு குடும்பம். ஓகே, அடுத்த வினா, பல குடியிருப்புகள் இணைந்துள்ளவை வந்து கிராமம் என்று அழைக்கப்படுது. பல குடியிருப்புகள் இணைந்தவை கிராமம், பல கிராமங்கள் இணைந்தது நகரம். இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, இந்தியா ஒரு துணை கண்டம் என்று அழைக்கப்படுது. தெரியும். 2001 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எத்தனை மொழிகள் உள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் வந்து 22. எத்தனை மொழிகளை உள்ளடக்கியதுன்னா 122. பிற மொழிகள் வந்து 1599 சொல்றாங்க. அதாவது 4 மொழி குடும்பங்கள் உள்ளது. இந்தோ ஆரியன், திராவிடன், அடுத்து வந்து ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக்கு, சீனா திபெத்தியன். இந்த மாதிரி 4 மொழி குடும்பங்கள் இருக்கு. ஓகேவா? சரிங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த நாம் இப்போ நடத்த போகிற அந்த 4 பாடங்களுக்கு உண்டான பிடிஎஃப் லிங்க் கொடுத்துறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து காலையில் 10 மணிக்கு லைவ்ல வந்து டெஸ்ட் இருக்கும். வீக் டெஸ்ட் 2 செகண்ட் வந்து இந்த வாரம் நடத்தின பாடங்களை உள்ளடக்கி வீக் டெஸ்ட் 2 வந்து நடக்கும். வாரம் நடந்துட்டு இருக்கு. இது 2வது வாரம். தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. மொத்த செம்மொழிகள் வந்து 6. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற வாசகம் இடம்பெற்ற நூல் வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. அதை எழுதியது ஜவஹர்லால் நேரு. இந்தியா இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்தவர் V.S. ஸ்மித். ஓகேங்களா? நான் இது வரக்கூடாது. இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை மொத்தமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் 28, யூனியன் பிரதேசங்கள் 9. மோகினி ஆட்டம் எந்த மாநிலத்தில் செவ்வியல் நடனமாக இருக்கிறது? மோகினி ஆட்டம் எந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா கேரளாக்கு. தெவ்வியம்னு சொல்லுவாங்க. தெவ்வியம், மோகினி ஆட்டம் 2. ஓகேங்களா? தெய்யம், மோகினி ஆட்டம் 2. தெய்யம்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு. பிஹி திருவிழா அசாமில் நடைபெறுகிறது. இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு வந்து லைன் பை லைன் 1 மார்க்ஸ் வந்து ஈஸியாக இதில் எடுத்துடுறோம். இருந்தாலும் ஸ்கூல் புக்ஸில் லைன் பை லைன் எடுக்கும்போது ஒரு சில 1 மார்க்ஸ் வந்து இதில் விடுபட்டுருக்கும். ஸோ நீங்கள் பெட்டர் ஆப்ஷன் ஸ்கூல் புக்கை படிக்கிறது. இல்லை சார் எனக்கு ஸ்கூல் புக்கு படிக்க டைம் இல்லை அப்படின்றவங்க நாங்கள் கொடுக்குற பிடிஎஃப் கூட படிச்சுக்கலாம். அதை விட முக்கியமானது வீக்லி நடக்கிற அந்த 100 கொஷின்ஸ் உண்டான டெஸ்ட்டு. அது போட்டிங்கனாலே போதும், அது படிச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து நாளை காலையில் 10 மணிக்கு லைவ்ல நம்ம சேனலில் டெஸ்ட் போட போகிறோம். லைவ்ல வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, இந்திய நாட்டுப்புற நடனங்கள்: பரதநாட்டியம் தமிழ்நாடு, கதகளி கேரளா, யக்ஷானம் கர்நாடகா, குச்சிப்புடி ஆந்திரா, பங்க்ரா பஞ்சாப், தும்ஹல் ஜம்மு காஷ்மீர், தெய்யம் அல்லது மோகினி ஆட்டம் நான் ஏற்கனவே சொன்னது கேரளா, கல்ஃபேலியா கூமர் இதெல்லாமே ராஜஸ்தானை சார்ந்தது. ஒடிசா இதிலே இருக்கு. ஒடிசி, மணிப்பூரி மணிப்பூர், சத்ரியா அஸ்ஸாம், கதக் வந்து ஏற்கனவே பிஹுன்னு ஒன்று பார்த்தோம். அது என்ன, பிஹு திருவிழா கொண்டாடப்படும் மாநிலம் அஸ்ஸாம். சத்ரியான்றது அங்கே இருக்கக்கூடிய நாட்டுப்புற நடனங்கள். கர்பா, தாண்டியா இதெல்லாமே வந்து குஜராத்து.
ஓகே. அடுத்து பிஹு வந்து அஸ்ஸாம் ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா? அஸ்ஸாம்ல சத்ரியா இருக்கு. பிஹுன்ற திருவிழா நடக்குது. ராஜலீலா, சோலி அதெல்லாம் வந்து உத்தரப்பிரதேசம். உத்தரகண்ட்க்கு ஒண்ணு இருக்கும். அது எங்க? சரி, இதுல இல்ல. இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் இந்தி வந்து 41% மக்கள் இந்தி பேசுறாங்க. மராத்தி 6%, 7% பேர் ஏறக்குறைய. தமிழ் வந்து 6% பேர். வங்காளம் 8% பேர். தெலுங்கு 7.19% பேர் வந்து பேசுறாங்க. சரி. தமிழ்நாட்டில் ஆடக்கூடிய நாட்டுப்புற நடனங்கள் என்னெல்லாம்? ஒன்று கரகாட்டம், 2 ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். இந்தியாவில் உள்ள இசை வடிவங்கள் என்னெல்லாம் இருக்கு? ராஜஸ்தானி இசை இருக்கு, கர்நாடிக் இசை இருக்கு, தமிழ் செவ்வியல் இசை இருக்கு, நாட்டுப்புற இசை இருக்கு, லாவணி இசை, கஜல் இசை. இந்த மாதிரி 6 வகையான இசை வடிவங்கள் இருக்கிறது. நவீன இந்திய இனத்தவரின் நவீன இந்திய இனத்தவரின் ஒரு பகுதியாக உள்ளவர்கள் யாரெல்லாம்? திராவிடர்கள், நீக்ரிட்டோக்கள், ஆரியர்கள், ஆல்பைன்கள், மங்கோலியர்கள். ஓகேங்களா? இந்தியாவை ஆட்சி செய்த வெளிநாட்டவர்களின் வரிசை கூறு. முதல்ல வந்தவங்க போர்ச்சுகீசியர்கள், 2வது டச்சுக்காரர்கள், 3வது வந்தவர்கள் தான் ஆங்கிலேயர்கள், கடைசியா டேனியர்கள் வந்தாங்க. அவங்களுக்கு பிறகு பிரெஞ்சுக்காரர்கள் வந்தாங்க. இந்த இந்த ஆர்டர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படிங்கிற பாடத்துல இருந்து 1 மார்க்ஸ் பார்த்தோம். அடுத்து சமத்துவம் பெறுதல். இது 2மே குடிமையியல் தான் 6ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் டேர்ம்ல. மற்றவர்களை பற்றி எதிர்மறையான அல்லது தாழ்வான முறையில் கருதுவது பாரபட்சம் என அழைக்கப்படுகிறது. பாரபட்சம் என்ற சொல் எதனை குறிக்கிறது என்றால் முன்முடிவு, ப்ரீடிசிஷன். பாரபட்சம் என்பது எதன் மீது காணப்படுகிறது? பாலினத்தின் மீது, இனத்தின் மீது, வர்க்கத்தின் மீது, மாற்றுத்திறனாளியின் மீது, ஒரு மொழி பேசுபவர்கள் மீது, இந்த மாதிரி காணப்படுகிறது. முன்முடிவு வலுவாக உள்ள போது அது வந்து ஒத்த கருத்தினை உருவாக்கும். எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முன்முடிவுக்கு பாரபட்சத்திற்கு சார்ந்து போயிடுவாங்க. தவறான கண்ணோட்டம் அல்லது ஏதோ ஒன்றை பற்றிய தவறான கருத்து வந்து ஒத்த கருத்துன்னு சொல்றாங்க. இதுதான் வந்து முன்முடிவினால் ஏற்படுவது, பாரபட்சத்தினால் ஏற்படுவது. ஒருவரை மற்றொருவர் பாகுபாட்டுடன் நடத்துவது, சமத்துவம் இன்மை, ஈக்குவாலிட்டி கிடையாது, அன்ஈக்குவாலிட்டி சொல்லுவோம். சரி. மக்களுக்கு எதிர்மறையான செயல்கள், பாகுபாடு, நிறம், வர்க்கம், மதம், பாலினத்தினால் ஏற்படுகின்றது. நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகள் வந்து தென்னாப்பிரிக்கா சிறையில் இருந்தால் விடுதலை ஆண்டு 1990. தென்னாப்பிரிக்காவில் இனவெறிக்கு எதிராக போராடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா. அந்த நாட்டுக்கு பிரதமராக இருப்பார். எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் பாகுபாடு காட்டக்கூடாது என்று கூறும் சட்டப்பிரிவு 15ல் 1. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடியது இங்க பாருங்க, சட்டப்பிரிவு 14. தொழில் அடிப்படையில் பல்வேறு குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்தது, வர்ணாசிரமம் என்று அழைக்கப்படுகிறது. எந்தெந்த தொழில்களை செய்கிறாங்களோ அந்தந்த தொழில்களை வச்சு அவங்களை பிரித்து காட்டினது வந்து வர்ணாசிரமம். பாபா சாஹிப் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர். அம்பேத்கர் எம்ஏ பட்டம் பெற்ற ஆண்டு 1915. அவர் வந்து டிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. அது எங்க? சரி. பிஹெச்டி பட்டம் பெற்ற ஆண்டு 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில். லண்டன்ல பொருளாதாரப்பட்டவருக்கு பாருங்க, லண்டன்ல பொருளாதார பள்ளியில் பட்டம் பெற்றார். அந்த பட்டம் தான் வந்து டிஎஸ்சி. இந்திய அரசியலமைப்பின் தந்தை, அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவர், இந்தியாவின் முதல் சட்டத்துறை அமைச்சர், 1990 பாரத ரத்னா விருது பெற்றவர், இந்தியாவில் சாதி ஒடுக்குமுறைக்கு முன்னோடியாக இருந்தவர், எல்லாமே டாக்டர் அம்பேத்கர், பாபா சாஹிப் அம்பேத்கர். அரசியல் அமைப்பு என்பது விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் சட்ட வடிவமைப்பாக கருதப்படுகிறது. எந்த சட்டப்பிரிவின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டது? இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது சட்டப்பிரிவு 17. பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு பாலின பாகுபாடு. ஏபிஜே அப்துல் கலாமிற்கு பாரத ரத்னா விருது 1997 வழங்கப்பட்டது. பாரத ரத்னா விருது அம்பேத்கருக்கு 1990 வழங்கப்பட்டது. இந்த மாதிரி லிங்க் பண்ணி படிச்சுக்கங்க. விஸ்வநாதன் ஆனந்த் முதல் பெற்ற கிராண்ட் மாஸ்டர் ஆனந்த் ஆண்டு 1988. இளவழகி சிறந்து விளங்கிய இது இல்லை விளையாட்டு கேரம். அப்புறம் இன்னொரு விஷயம், பத்ம விபூஷன் விருது வழங்கியிருக்காங்க. இந்தியாவில் முதல் உயரிய விருதுனா பாரத ரத்னா, 2வது உயரிய விருதுனா பத்ம விபூஷன். இது வந்து விஸ்வநாதன் ஆனந்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதும் வழங்கப்பட்டிருக்கிறது. அரசியல் அமைப்பின் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், சாதி, இனம், பாலினம், பிறந்த இடம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்றால் 15ல் 1. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கல்வி அறிவு அதிகம் பெற்றுள்ள மாவட்டம்னா கன்னியாகுமரி. அதே போல பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுவது பாரபட்சம்.
ஏற்கனவே சொன்ன தவறான கருத்து, ஒத்த பாகுபாடு இதெல்லாம் நம்ம படிச்சது தான். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது அரசியலமைப்பு பிரிவு 14, தீண்டாமை ஒழிப்பு 17, ராஜீவ்காந்தி கேரளத்தில் விருதை முதலில் பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ. ஓகே. 2016 ரியோ ஒலிம்பிக் போட்டியில் பேராலிம்பிக்ல வந்து தங்கம் வென்றவர் மாரியப்பன். இவர் வந்து சேலம்னு நினைக்கிறேன். ஓகே. இவர் தாண்டிய தூரம் வந்து 1.86 மீட்டர். ஓகேங்களா, 1.86 மீட்டர். ஓகே. அடுத்து விஸ்வநாதன் ஆனந்த் பத்ம விபூஷன் பெற்ற ஆண்டு 2007. பாரபட்சம் உருவாவதற்கு காரணம் சமுதாய மக்கள், நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை, பொருளாதார பயன்கள், சர்வாதிகார ஆளுமை, இனமய கொள்கை, கட்டுப்பாடான குடியமைப்பு, முரண்பாடுகள். இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். 2011 ஆண்டு எழுத்தறிவு விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி, மிகவும் குறைவாக உள்ள மாவட்டம் எங்க? தருமபுரி. சென்னை வந்து 90% இருக்கு, தூத்துக்குடி 86, நீலகிரி. இதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லாதது. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மட்டும் தெரிஞ்சுக்கங்க, ஏன்னா அது 2011ஓட டேட்டா. 2011 ஆண்டு பாலின விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம் நீலகிரி. நமக்கு தெரியும் 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் இருக்கிறார்கள். அதே பாலின விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் வந்து தருமபுரி. 946 பெண்கள் தான் இருக்காங்க 1000 ஆண்களுக்கு. தஞ்சாவூர்லயும் அதே போல அதிகமா இருக்காங்க. ஓகேங்களா, 1000க்கு மேல இருக்கிறது வந்து தஞ்சாவூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி. இதுக்கப்புறம் சர்வே எடுத்தா தெரியும் இப்போ எந்த நிலையில இருக்குன்னு சொல்லி. பாலின அடிப்படையில் ஒத்த கருத்து உருவாவதால் பெரும்பாலும் எது சித்தரிக்கப்படுகிறதுனா திரைப்படங்களும், விளம்பரங்களும், தொலைக்காட்சி தொடர்களும் வந்து பாலின அடிப்படையில் ஒத்த கருத்து. இது இப்படிதான், பெண்கள்னா இப்படி மென்மையானவர்கள், ஆண்கள்னா இப்படி வந்து இந்த மாதிரி வீரமானவர்கள் அப்படின்ற மாதிரியான ஒத்த கருத்து தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏபிஜே அப்துல் கலாம் எழுதிய புத்தகங்கள்: இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், மிஷன் இந்தியா, த லூமினஸ் ஸ்பார்க். இது எல்லாமே அவர் எழுதியது. ஓகேங்களா. ஓகே. அடுத்து வந்து புவியியல்ல வந்து புவியியல்லையும் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து லைனாக பார்க்க போகிறோம். ஓகே. இன்னொரு ஷீட் இருக்கு. ஸோ இந்த பிடிஎஃப்ல பார்க்கலாம். நமது சூரிய குடும்பம் எங்கு உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பால் வழி விண்மீன் திரளில் உள்ளது. புவிக்கு அருகில் காணப்படும் விண்மீன் திறன் மண்டலங்கள் என்னெல்லாம்? ஆண்ட்ரோமேடா விண்மீன் திறன் மண்டலம், மெகலனிக் கிளவுட்ஸ். 2 தான், ஆண்ட்ரோமேடா, மெகலனிக் கிளவுட்ஸ். சூரிய கடவுள் என்பது சோல் என்ற சூரிய கடவுள், அது லத்தீன் மொழியில் உள்ளது. சூரிய குடும்பத்தில் உள்ள மொத்த எடையில் 99.8% இருக்கிறது. சூரியன் எதனால் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனும் ஹீலியனும் கலந்த வெப்ப வாயுக்கள். அது ரெண்டும் ஹைட்ரஜன் ஹீலியன் கலந்த கலவை தான் சூரியன் சொல்லுவோம். சூரியன் ஒரு விண்மீன் தான், அது தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கும். சூரியன் வெப்பம் வந்து நம்முடைய பூமியை வந்து ஆகும் காலம் வந்து 8.3 நிமிடங்கள்னு சொல்றாங்க. கோள் என்பதற்கான பொருள் சுற்றி வருபவர் என்று சொல்கிறோம். வெள்ளி, யுரேனஸ் கோள்களை தவிர மற்ற கோள்கள் சூரியனை அதாவது மற்ற கோள்கள் கடிகார திசை எதான் சொல்றாங்களே, கடிகார திசையில் சுற்றி வரும் கோள்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளியும் யுரேனஸும் தான். ஆனால் எதிர்கடிகார திசையில் சுற்றுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 தவிர மற்ற கோள்கள் எல்லாம் எதிர்கடிகார திசையில் சுற்றும். அப்போ நாம் வந்து இந்த சூரியனும் இந்த வெள்ளியும் யுரேனஸும் மட்டும் எப்படி சுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றும். அப்போ மற்ற கோள்கள் எல்லாம் மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றும். அதனால தான் நமக்கு வந்து சூரியன் கிழக்கிலிருந்து உதிப்பதாக தோன்றுகிறது. ஏன்? பூமி உள்ளிட்ட மற்ற கோள்கள் எல்லாம் வந்து எதிர்கடிகார திசை என்று சொல்லக்கூடிய மேற்கிலிருந்து கிழக்காக தான் சுற்றும். சரி, வாழ்நிற விசும்பின் கோள் மீது சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு இந்த வரிகள் வந்து சிறுபான்ற்றுப்படையில் இடம்பெற்றிருக்கிறது. புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் இதெல்லாம் உட்புற கோள்கள் அழைக்கப்படுகிறோம். இது புவி நிகர் கோள்கள் என்று சொல்கிறோம். அதே போல வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் இதெல்லாம் வந்து வெளிப்புற கோள்கள் அல்லது வியாழ நிகர் கோள்கள் என்று அழைக்கப்படுகிறது. வியாழ நிகர் கோள்கள். ஓகேங்களா. அதே போல வந்து இது செவ்வாய், வியாழன் கோள்களுக்கு இடையில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறு கோள் மண்டலம் காணப்படுகிறது சொல்லுவாங்க. புதனின் ரோமானிய கடவுள் வந்து எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது? அதாவது மெர்க்குரியன் என்று சொல்லக்கூடிய ரோமானிய கடவுள் தான் வந்து புதனுக்கு பேர் நாம வச்சிருக்கிறோம். வளிமண்டலமே இல்லாத கோள் புதனும் நிலாவும். நிலாவில் வளிமண்டலம் கிடையாது, புதன்லயும் வளிமண்டலம் கிடையாது. எந்த கோளுக்கு துணைக்கோள் கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா புதனுக்கும் கிடையாது, வெள்ளிக்கும் கிடையாது. இரட்டை கோள்கள் என்று அழைக்கப்படுவது பூமியும் வெள்ளியும். நிலவிற்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியும் கோள் என்று சொன்னால் அது வெள்ளி. அன்பு மற்றும் அழகை குறிக்கும் ரோமானிய கடவுள் யார் என்றால் அது வீனஸ். அதை நாம வெள்ளி என்ற கோளுக்கு பெயர் சூட்டியிருக்கிறோம். இரவில் அது வருதா? சரி, நானே சொல்லிடுறேன். இரவில் நிலவிற்கு அடுத்தபடியாக பிரகாசமாக தெரிவது வெள்ளிக்கோள்.
இது வந்து காலையிலும் தெரியும், மாலையிலும் தெரியும். காலையில் தெரிவது வந்து விடிவெள்ளியும், மாலையில் தெரிவது அந்தி வெள்ளியும் சொல்லுவாங்க. இதெல்லாம் புக்ல இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ். ஸோ இது நம்ம கூடுதலா சொல்றோம். வெள்ளி தன்னைத்தானே சுற்றி வர எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்ளும்? 234 நாட்கள். நீலக்கோள் அல்லது நீர்க்கோள் என்று அழைக்கப்படுவது பூமி. ரோமானிய மற்றும் கிரேக்க கோளில் அழைக்கப்படாத ஒரே ஒரு பூமி தான். ரோமானிய கடவுளும் கிடையாதுங்க, கிரேக்க கடவுளும் கிடையாதுங்க. எந்த கடவுளின் பெயராலும் அழைக்கப்படாத ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அது வந்து பூமி. பூமிக்கு ஒரே ஒரு துணைக்கோள், அதுதாங்க நம்ம நிலா. ரோமானிய போர்க்கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாஸ். அது ரெண்டு செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் அதிகம் காணப்படுகின்ற தனிமம் இல்ல தனிமம். செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் அதிகம் காணப்படுகின்ற தனிமம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு ஆக்சைடு. இரும்பு ஆக்சைடு அதிகம் இருப்பதன் காரணமாக தான் செவ்வாய் வந்து சிவப்பு நிறத்தில் காணப்படுகிறது. முக்கியமான விஷயம். செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் காணப்படுகின்றது இரும்பு ஆக்சைடு. அதனால தான் இது சிவந்த கோள் செவ்வாய் என்று அழைக்கப்படுகிறது. செவ்வாய்க்கு 2 துணைக்கோள்கள் உண்டு. ஃபேபஸ் அது வருது பாருங்க. சரி, ஃபோபஸ் டீமஸ் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கு 2 துணைக்கோள்கள் உள்ளன. பூமியைப் போல துருவ பகுதிகளில் பனியுறைகள் காணப்படுகின்றது. கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். ஓகேங்களா? ரோமானிய கடவுளான ஜூபிட்டர் பெயரில் அழைக்கப்படுவது வியாழன். தன் அச்சில் மிக வேகமாக சுழலும் கோள் வந்து வியாழன். அப்போ சுற்றுற கோள்களிலேயே தன் அச்சில் வேகமாக சுழலக்கூடிய கோள்னு பார்த்தீங்கன்னா வியாழன். சரி, அதிகமான துளைக்கோள்களை கொண்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா வியாழன். அதெல்லாம் அதிகமாக இருக்கும். 70க்கு மேலன்றாங்க. சூரிய குடும்பத்தில் 2வது பெரிய கோள் எது? சனி. அப்போ 1வது பெரிய கோள் எது? வியாழன், ஜூபிட்டர். ரோமானிய வேளாண்மை கடவுள் யாரு? ரோமானிய வேளாண்மை கடவுள் சேட்டன். சனிக்கோளின் துணைக்கோள்களின் எண்ணிக்கை 62. சாட்டனுக்கு எத்தனை இருக்கு? 62. சனிக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோள். இப்போ சனிக்கோள் இருக்குங்க, அதுக்கு துணைக்கோள்கள் இருக்குங்க நிறைய. அதுல மிகப்பெரியது எதுன்னு கேட்டீங்கன்னா டைட்டன். துணைக்கோள்களில் நைட்ரஜன் மற்றும் மீத்தோன் ஆகிய வாயுக்களை கொண்ட ஒரே ஒரு வளிமண்டலம் மற்றும் மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகின்ற ஒரே ஒரு துணைக்கோள் டைட்டன் தான். அதாவது துணைக்கோள்கள்ல வந்து மேகங்கள், நைட்ரஜன், மீத்தேன் ஆகிய வாயுக்கள் இந்த மாதிரிலாம் இருக்கிறது எந்த துணைக்கோளுக்கும் கிடையாது. உதாரணமா நிலாவிலேயே வந்து சுத்தமா வளிமண்டலம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா சனிக்கோளின் துணைக்கோளான டைட்டனில் நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் ஆகிய வாயுக்களை கொண்ட வளிமண்டலம், மேகங்கள் இது எல்லாமே இருக்குங்க. போற போக்கு பார்த்தா டைட்டனே ஒரு கிரகம் ஆயிடும்ல. அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து நம்ம புளூட்டோவையே வந்து கேன்சல் பண்ணிட்டோம். மற்ற கிரகங்களின் சுற்றுவட்ட பாதையில் குறுக்கிடும் பொழுது அது வந்து கோள்களுக்கான தகுதியை இழக்கிறது. அதனால துணைக்கோளாக்கிறோம். உயிர்கோளம் என்பால் புவி, வெப்பமான கோள் என்றால் வெள்ளி, உருளும் கோள் என்றால் யுரேனஸ். வெள்ளியும் யுரேனஸும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளியும் யுரேனஸும் கடிகார திசையில் சுற்றும். அதாவது கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றும். தொலைநோக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் எது? தொலைநோக்கியில் கண்டுபிடிக்கப்பட்டது. எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னா 1781 கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிக்கப்பட்ட கிரகம் வந்து யுரேனஸ். பச்சை நிறத்தில் காணப்படும் கோள் யுரேனஸ். கிரேக்க விண்கடவுள் யுரேனஸ். தன் சுற்றுப்பாதையில் உருண்டோடுவது போல் சூரியனை சுற்றி வரும் கோள் யுரேனஸ். ஆக்சுவலி அதோட அச்சு வந்து நம்ம இப்போ பூமியோட அச்சு வந்து இந்த 23 டிகிரி சாய்ந்து இருக்கும் இல்லையா, அதோட அச்சு வந்து டோட்டலா சாய்ந்து இருக்கும். ஓகேங்களா? ஏறக்குறைய வந்து 80க்கு அபவ் சாய்ஞ்சிருக்கிறதுனால அந்த யுரேனஸை பார்க்கும்போது அது பந்து உருண்டு வர்ற மாதிரி தெரியும். அதுதான் சொல்றாங்க உருளும் கோள் என்று சொல்வார்கள். யுரேனஸுக்கு எத்தனை துணைக்கோள்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 27 துணைக்கோள்கள் இருக்கு. ஏற்கனவே நம்ம படிச்சோம். சனி கிரகத்துக்கு 62 துணைக்கோள்கள்னு படிச்சோம். செவ்வாய் கிரகத்துக்கு 2 துணைக்கோள்கள்னு படிச்சோம். இப்போ யுரேனஸ் கிரகத்துக்கு 27 துணைக்கோள்கள்னு படிக்கிறோம். யுரேனஸின் துணைக்கோள்களிலே மிகப்பெரியது டைட்டானியா. நம்ம ஏற்கனவே படிச்சோம். சனி கிரகத்தின் துணைக்கோள்களில் மிகப்பெரியது டைட்டன்னு படிச்சோம். அதுலதான் வந்து நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னோம். அந்த வளிமண்டலம் எல்லாம் இருக்குன்னு படிச்சோம் டைட்டன்ல. இது வந்து டைட்டானியா வந்து யுரேனஸின் துணைக்கோள்களில் பெரியது. குளிர்ந்த கோள் என்று அழைக்கப்படுவது நெப்டியூன். எப்படி இல்லாம இருக்கும்? ஏன்னா சூரியன் இருந்து மிக தொலைவில் உள்ள கோள் நெப்டியூன். அதனால அது ரொம்ப குளிர்றா தான் இருக்கும். இதே புதன் கிரகம் வந்து பயங்கர சூடான கிரகம். சரிங்களா? அதுல வந்து வாயுக்களே கிடையாது. ஏன்னா வந்து ரொம்ப சூரியனுக்கு மிக அருகில் இருப்பதால். நெப்டியூன் பெரிய துணைக்கோள் வந்து ட்ரைட்டன். ஏறக்குறைய எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பேர் வச்சிருக்காங்க. நெப்டியூனின் துணைக்கோள் வந்து ட்ரைட்டன். யுரேனஸின் துணைக்கோள் டைட்டானியா. சனி கிரகத்தின் துணைக்கோள் டைட்டன். ஓகேங்களா? சரி, நெப்டியூன் துணைக்கோள்கள் எத்தனை? 14. நெப்டியூனின் துணைக்கோள்கள் 14. ஓகே. மிகவும் தொலைவில் உள்ள கோள் நெப்டியூன். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். நிலவை பற்றி ஆராய அனுப்பப்பட்ட விண்கலம் வந்து சந்திராயன். இந்தியா அனுப்பிய விண்கலம் சந்திராயன் 2008. சந்திராயன் வந்து ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சது சந்திராயன். அடுத்து மனிதன் தரையிறங்கிய ஒரே ஒரு விண்பொருள் எதுனா நிலவு. இவ்வளவு நாளா இருக்காங்க மனிதர்கள். ஆனா
பூமியை தவிர மற்ற விண்பொருட்கள்ல தரையிறங்குனாங்க அப்படின்னா அது நிலாவில் மட்டும்தான். பூமியின் துணைக்கோள் அதுதான் நிலா. திடப்பொருள்களான தலைப்பகுதியும் வால் பகுதி வாயுக்களாலும் ஆனது. வால்மீன்கள் வால்மீன்கள்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து வால்மீன்கள் வந்து கீழே விழும்போது எரிக்கற்களாக விழும்போது கூட பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருக்கிறது வந்து தலைப்பகுதி மாதிரி, பின்னாடி இருக்கிறது வால் பகுதி வந்து அந்த வாயுக்கள் வந்து காற்றோட வந்து வாயு வளிமண்டலத்தில் உரசி அது எரிஞ்சுக்கிட்டே வரும். 70 ஹேலி வால் நட்சத்திரம் பத்தி சொல்றாங்களா? 76 வருடங்களுக்கு ஒரு முறை தோன்றும் ஹேலி என்ற வால் நட்சத்திரம் வந்து தோன்றிய ஆண்டு கடைசியா தோன்றியது 1986ல. இதுக்கப்புறம் அது 2061ல தாங்க தோன்றும். வளிமண்டலத்தை தாண்டி புவியின் மேற்பரப்பை தாக்கும் விண்கற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? விண்வீழ் கற்கள் என்று அழைக்கப்படுகின்றன. புவியின் வடதுருவத்திலிருந்து புவி மையத்தின் வழியாக தென்துருவம் வரை செல்லக்கூடிய கற்பனை கோடுகள் ஒண்ணும் இல்லைங்க. வட துருவத்திலிருந்து தென்துருவம் வழி புவி மையத்தினால தென்துருவம் இப்படி அதாவது இப்படி சொல்றாங்க அவங்க. இது வட துருவம், இது தென் துருவம் இல்லையா? சரி, இது வந்து வட துருவம், நார்த். ஸோ இப்போ இப்படி போகக்கூடிய அந்த இந்த கோடுகள் வந்து என்ன கோடுகள்னு சொல்றாங்க? தீர்க்க கோடுகள் இல்லையா? புவியின் அச்சுன்னு சொல்றாங்க, தப்பு. புவியின் வட துருவத்திலிருந்து மையத்தின் வழியாக தென் துருவம் வரை செல்லக்கூடிய கற்பனை கோடுகளை எவ்வாறு அழைக்கிறோம் என்றால் தீர்க்க கோடுகள் என்று அழைக்கிறோம். புவியின் ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் கோட்டின் பெயர் என்ன? ஒளிர்வு வட்டம். அதாவது என்ன அதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமி இங்க இருக்கு. உதாரணத்துக்கு சூரியன் இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலி சூரியன் வந்து பூமியை விட மில்லியன் டைம்ஸ் பெருசு. நாட் 1 மில்லியன் 1.3 மில்லியன் டைம்ஸ் பெருசு. ஆனாலும் வந்து நம்ம இங்க இதுக்கு மேல நம்ம போட முடியாது. ஓகே. இந்த சூரியன்ல இருக்கக்கூடிய இந்த இந்த வெளிச்சம் வந்து என்ன ஆகும்? இந்த பூமி மேல போய் படும் இல்லைங்களா? இந்த பூமி மேல படும். இப்படி படும் பொழுது இந்த சூரியனானது இந்த பாதியில மட்டும்தான் வெளிச்சத்தை கொடுக்கும் இல்லைங்களா? மீதி வந்து வெளிச்சத்தை கொடுக்காது. கலர் கலரா வரையலாம். இந்த பாதி மட்டும்தான் வெளிச்சம் விழும். இந்த பாதியில் வந்து இருட்டாக இருக்கும். இப்போ இங்க பகலாக இருக்கும், இங்க இரவாக இருக்கும். ஸோ இப்போ நடுவில் இந்த ஆரஞ்சு கலர்ல ஒரு லைன் போட்டிருக்கேன். இதுதான் வந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும். இதை தான் நாம் வந்து ஒளிர்வு வட்டம்னு சொல்றோம். ஒளிர்வு வட்டம்னு சொல்றோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பாருங்க. புவியின் ஒளிபடும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் கோட்டின் பெயர் ஒளிர்வு வட்டம். 4 வருடங்களுக்கு ஒரு முறை பிப்ரவரி மாதத்தில் 29 நாள் வருது. ஏன் வருதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா ஒரு நாள்ல 24 மணி நேரம் நம்ம தோராயமா சொல்றோம். அது ஆக்சுவலி 23 மணி நேரம் 53 நிமிடம் அப்படின்னு சொல்லி அது பிரிஞ்சு வர்றதுனால அதை மீதி இருக்கக்கூடிய நாட்களை நேரங்களை நம்ம என்ன சொல்றோம்னா சேர்த்து வச்சிருந்து ஆண்டிற்கு ஒரு நாளை கூட்டிக்கிறோம். 4 ஆண்டுக்கு ஒரு முறை 365 நாள் வர மாதிரி 366வது நாளா சேர்த்துக்கிறோம். இதுக்கு பேர் தான் லீப் வருடம்னு சொல்றோம். பூமி சூரியனுக்கு மிக அருகில் வரும் நிகழ்வு சூரிய அண்மை நிகழ்வு. பூமி சூரியனுக்கு தொலைவில் போவது சூரிய சேய்மை நிகழ்வு. ஜூன் 21ஆம் நாள் கடகரேகை வடக வரைகோளத்தில் அந்நாள் மிக நீண்ட பகல் பொழுதை கொண்டிருக்கும். தென்னரைகோளத்தில் நீண்ட இரவை கொண்டிருக்கும். இந்நிகழ்வு கோடைக்கால கதிர் திருப்பம். ஏன்னா ஜூன் 21க்கு பிறகு ஜூன் 22ல இருந்து அந்த கதிர் திருப்பம் குளிர்காலத்துக்கு திரும்பிடும். டிசம்பர் 22ஆம் நாள் மகரரேகை எங்க பாருங்க. டிசம்பர் 22ஆம் நாள் இச்சமயத்தில் தென்னரைகோளத்தில் பகல் பொழுது அதிகமாகும். வடரைகோளத்தில் வடரைகோளம் நீண்ட இரவையும் கொண்டிருக்கும். அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இதுக்கு பேரு குளிர்கால கதிர் திருப்பம் என்று பெயர். சரிங்களா? மார்ச் 22வது நாள் வந்து சம பகல் இரவு நாள். அன்னைக்கு வந்து பகல் பொழுதும் சரியா 12 மணி நேரம் இருக்கும். பகல் இருக்கும். அதே மாதிரி இரவு பொழுதும் கரெக்டா 12 மணி நேரம். அதாவது 6 to 6 to 6 கரெக்டா ஒர்க் டியூட்டி பண்ணுவாரு சூரிய பகவான். ஓகே. பாறை என்று லித்தோஸ்பியர்னு படிப்போம் இல்லைங்களாங்க. பாறை என்று பொருள்படும் கிரேக்க வார்த்தை லித்தோஸ். ஹைட்ரோ எனப்படும் கிரேக்க சொல்லின் பெயர். ஹைட்ரோ என்றாலே வந்து ஹைட்ரோனா தண்ணின்னு தான் சொல்லுவோம். இங்கன்னா காற்றுன்னு கொடுத்துருக்காங்க. சரி. பயோ என்ற கிரேக்க சொல்லின் பொருள் உயிர் என்று பொருள். மன்னார் வளைகுடா என்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மன்னார் உயிர் போல பெட்டகம் என்று அழைக்கப்படுகிறது. ஒளியின் திசைவேகம் 3 லட்சம் கிலோமீட்டர். ஒளியின் சவுண்டின் திசைவேகம் 330 மீட்டர். 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடைய 21 ஆண்டுகளாகும். மிகச்சிறிய கண்டமாக இருப்பது ஆஸ்திரேலியா. ஸோ இதுக்கப்புறம் போகிறது வந்து அடுத்த பாடம் போயிருதுங்க. சரி, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த புவியியல் இருக்கக்கூடிய 2 பாடங்கள். ஒன்று பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். 2வது நிலப்பரப்பும் பெருங்கடல்களும். இது வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பெருங்கடல்கள் நம்ம பார்க்கல.
ஓகேங்களா? இதுக்கப்புறம் தான் பார்க்க போறோம். அடுத்து பாருங்க. 600 மீட்டர் மேல் உயர்ந்துள்ள நிலத்தோற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்று கேட்டால், மலைகள் என்று அழைக்கப்படுகிறது. 600 மீட்டருக்கு மேல இருந்தாவே அது என்னன்னு சொல்லுவோம்? மலைகள். உலகின் நீளமான மலைத்தொடர் எது? ஆண்டிஸ் மலைத்தொடர். நல்லா தெரிஞ்சுங்க. ஆண்டிஸ் மலைத்தொடர் தான் உலகின் நீளமான மலைத்தொடர். காதுல கேட்டீங்கனாலே திரும்ப திரும்ப அது நல்லா பதிஞ்சிருங்க. ஆண்டிஸ் மலைத்தொடர். எங்க இருக்கு? தென் அமெரிக்காவுல இருக்கு. உலகிலேயே உயரமான சிகரம் எது? எவரெஸ்ட் தான். 88, 48. அதோட மீட்டர்னு சொல்லுவோம். 88, 48 மீட்டர். சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் 11. சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் 11. டிசம்பர் 10 வந்து இந்த மனித உரிமை தினமாக கொண்டாடுவோம்னு நினைக்கிறேன். கரெக்டானு பாருங்க, மெசேஜ் பண்ணுங்க. எனக்கு தப்பா இருந்தா மெசேஜ் பண்ணுங்க, கமெண்ட் சொல்லுங்க. ஓகேங்களா? ஓகே. மேசை நிலம் என அழைக்கப்படுவது பீடபூமி. பிளாட்யூ அப்படின்னு சொல்லுவோம். பிளாட்யூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பீடபூமி. இந்தியாவில் காணப்படுகின்ற கனிமங்கள் நிறைந்த பூமி சோட்டா நாக்பூர் பீடபூமி. தென்னிந்தியாவின் தக்கான பீடபூமி எதனால் ஆனது? இந்த டெக்கன்னு சொல்லுவாங்க. டெக்கன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. டெக்கன் பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து தக்கான பீடபூமி நம்ம தமிழ்ல சொல்றோம். எரிமலை பாறைகளால் ஆனது. அது சற்று உயர்ந்து காணப்படும். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 200க்கும் குறைவான உயரம் கொண்ட நிலத்தோற்றம் எது? கடல் மட்டத்திலிருந்து கொஞ்சம் சமமாவே இருக்கணும் கூடிய இடப்பகுதி நிலப்பகுதி 200 மீட்டருக்கும் சொல்றாங்க. 200 மீட்டருக்கும் குறைவான உயரம் கொண்ட நிலத்தோற்றம் சமவெளி. சமவெளிகளில் தோன்றிய நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம், மெசபடோமிய நாகரிகம் இதெல்லாம். பண்டைய நாகரிகங்களின் தொட்டில் என்று அழைக்கப்படுவது ஆற்று சமவெளி. மனிதன் முதலில் நாகரிகத்திற்கான தோற்றம் எங்கு ஏற்படுத்தினான் என்றால் ஆற்று சமவெளி. 3ஆம் நிலை நிலத்தோற்றம் என அழைக்கப்படுவது கடற்கரை. இதுக்கு உதாரணம் மெரினா கடற்கரை. முக்கோண வடிவத்தில் காணப்படுகின்ற கடல் வந்து பசிபிக் கடல். பசிபிக் கடல். ஓகேங்களா? அது பசிபிக் கடலும் இந்திய பெருங்கடலும் ஒன்று சேர்ற ஒரு இடத்துக்கெல்லாம் சொல்லுவாங்க. அது நீர் சந்தின்னு சொல்லுவாங்க. அது அடுத்து வருது பார்க்கலாம். கடலின் ஆழத்தை குறிக்கும் குறியீடு மீட்டர் தாங்க. நெருப்பு வளையம் எது? பசிபிக் பெருங்கடலும் பாருங்க. நெருப்பு வளையம் எது? பசிபிக் பெருங்கடல்ல எரிமலை அதிகம் இருக்கக்கூடிய இடத்தை நாம் பசிபிக் பெருங்கடலின் எரிமலைகள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியை நாம் நெருப்பு வளையம் என்கிறோம். பசிபிக் என்ற சொல்லின் பொருள் அமைதி. பசிபிக் என பெயரிட்டவர் யார்? பெர்னார்ட் மெகல்லன். ஓகேங்களா? ஆங்கில எழுத்து எஸ் போன்ற கடல் எது? அட்லாண்டிக் கடல். அட்லாண்டிக் கடல் வந்து இங்கிலீஷ் லெட்டர் எஸ் போல இருக்குமா? ஓகேங்களா? அட்லாண்டிக் கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைப்பது ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அட்லாண்டிக் கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கும் நீர்ச்சந்தி ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி. இங்க பாருங்க, பசிபிக் பெருங்கடலையும் ஆர்டிக் பெருங்கடலையும் இணைப்பது பெரிக் நீர்ச்சந்தி. இந்த மாதிரி இன்னும் இருக்கு. இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைப்பது மலாக்கா நீர்ச்சந்தி. நான் ஏற்கனவே சொன்னேன். தென் பெருங்கடல் எங்குள்ளது என்றால் அண்டார்டிகா தீவை சுற்றி உள்ளது. பெரும்பாலான பகுதி பனிப்பாறைகளால் ஆனது தென் பெருங்கடலாக இருக்கிறது. வருடத்தின் பெரும்பாலான நாட்களில் உறைந்தே காணப்படுகின்ற கடல் பகுதி ஆர்டிக் என துருவ பகுதி. வட துருவத்தில் ஆர்டிக் இருக்கு, தென் துருவத்தில் அண்டார்டிக் இருக்கு இல்லையா? எந்த ஈஸ்ட் மிகுந்த ஆற்றல் கொண்டது என்றால் கடல் ஈஸ்ட் தான். ஓகேங்களா? சரிங்க டீச்சர்ஸ், இப்போ இந்த 4 பாடங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இதை நீங்கள் நாளைக்கு காலையில் கூட படிச்சிருங்க. படிச்சுட்டு இது வரைக்கும் படித்த அனைத்தையும் வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் நடத்தின அத்தனை பாடங்களையும் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டு நாளைக்கு நடக்க போகிற இந்த சண்டே நடக்க போகிற வீக் 2 100 மார்க்ஸ் கொண்ட டெஸ்ட் வந்து நல்ல மாதிரியாக பண்ணுங்கள். ஓகேங்களா? சண்டே காலையில் 10 மணிக்கு டெஸ்ட்டுக்கு லைவில் நான் வந்துடுவேன். எல்லோரும் வந்துடுங்க. லைவ் கமெண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். டிஸ்கஷன் பண்ணுவோம். சரி, நீங்கள் அந்த 100 கொஷின்ஸையும் வந்து நான் பிடிஎஃபாக கொடுத்துட்றேன். அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.